வீடியோல Adobe Indesign இருக்க முக்கியமான பேனல் அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பத்தி டீடைலா பார்க்க போறோம். இப்போ டிஸ்ட்ரிபியூட் டாப் எட்ஜஸ் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் எனக்கு எந்த ஸ்பேஸும் வேண்டாம் அப்படின்னா நான் 0 கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஹரிசான்டல் ஸ்பேஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் அலைன் டு பேஜ் கொடுத்தேன்னா இங்கே லெஃப்ட் கொடுத்தேன்னா ஸோ நான் வந்து அன்டூ பண்ணுறேன். அலைன் டு செலெக்ஷன் கிளிக் பண்ணணும். இந்த ஹரிசான்டல் சென்டரை நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே எனக்கு சென்டரில் அலைன் ஆகிடும். வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். இந்த வீடியோ Adobe Indesign for Beginners சீரிஸில் ஒரு முக்கியமான வீடியோ அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட். ஸோ Adobe Indesignல விண்டோ மெனுவில் அலைன் பேனல் எடுத்துக்கலாம். இது ஆப்ஜெக்ட் அண்ட் லேஅவுட் உள்ள இருக்கும் அலைன். ஸோ இன்டிசைனில் ஒரு பேஜில் பல வகையில் நான் வந்து சர்க்கிள்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து எப்படி பல வகையில் அலைன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம அலைன் பண்ண துவங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அலைன் டு அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இந்த அலைன் டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். செலெக்ஷன், மார்ஜின்ஸ், பேஜ், ஸ்ப்ரெட். இதில் நம்ம ஒன்று டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ முதல்ல நான் வந்து பேஜ், அலைன் டு பேஜ் அப்படின்ற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அலைன் டு பேஜ் நான் கொடுத்துட்டு இந்த எல்லா சர்க்கிள்ஸையுமே நான் இப்படி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது அலைன் லெஃப்ட் எட்ஜஸ் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோன்னா எல்லா சர்க்கிள்ஸும் பேஜோடைய லெஃப்ட் எண்டுக்கு போய் உட்காந்துக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அலைன் டு மார்ஜின்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இங்கே லெஃப்ட் எட்ஜஸ் கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்ஜினுக்கு இதெல்லாம் அலைன் ஆகிறத பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாமே அலைன் ஆகிக்கும். இப்போ நான் அன்டூ பண்ணிவிட்டு பழைய பொசிஷனுக்கே வரேன். இப்போ வந்து எனக்கு பேஜுக்கோ மார்ஜினுக்கோ எனக்கு அலைன் பண்ண வேண்டாம். எனக்கு இந்த செலெக்ஷன்ஸ்குள்ளேயே எனக்கு அலைன் பண்ணால் போதும் அப்படின்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம அலைன் டு செலெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் லெஃப்ட் எட்ஜ் கொடுத்தேன்னா நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்சில் இருக்கிற லெஃப்ட் எட்ஜுக்கு நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ஸை இது லெஃப்ட் அலைன் பண்ணியிருக்கு. நான் அன்டூ பண்ணி பழைய பொசிஷனுக்கே வந்திருக்கேன். இப்போ நம்ம அலைன் டு பேஜ், மார்ஜின்ஸ் பார்த்தோம், செலெக்ஷன் பார்த்தோம். பட் செலெக்ஷன் பண்ணும்போது இதை நான் செலக்ட் பண்ணும்போது என்னுடைய லெஃப்ட் எட்ஜுக்கு வந்து இது செலக்ட் ஆகுது. பட் எனக்கு இந்த மாதிரி லெஃப்ட் எட்ஜுக்கெலாம் வேணாம், எனக்கு இந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி எனக்கு அலைன் பண்ணு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஜஸ்ட் நம்ம போய் இதை அப்படி கிளிக் பண்ணோன்னா போதும். இப்போ இது மட்டும் தனியாக மற்ற சர்க்கிள்ஸோட திக்காக செலக்ட் ஆகி இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே அலைன் டு உள்ள ஆட்டோமேட்டிக்காக கீ ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணும்போது அது கீ ஆப்ஜெக்டாக இன்டிசைன் சூஸ் பண்ணிக்கும். நம்ம இப்போ பண்ண போகிற எந்த அலைன்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த கீ ஆப்ஜெக்டை பொறுத்து மற்ற விஷயங்களை அதை அலைன் பண்ணி தரும். இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ நான் லெஃப்ட் எட்ஜை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கீ ஆப்ஜெக்டோடைய லெஃப்ட் எட்ஜுக்கு ஏற்ற மாதிரி மற்ற எல்லா ஆப்ஜெக்டையுமே இன்டிசைன் அலைன் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதே கான்செப்டில் நம்ம ஸ்ப்ரெட் டிசைன், அதாவது நம்ம 2 பேஜ்லாம் நம்ம ஸ்ப்ரெட் டிசைன் பண்ணும்போது அலைன் டு ஸ்ப்ரெட் ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம லெஃப்ட் எட்ஜுக்கு அலைன் பார்த்தோம். இப்போ நான் அலைன் டு பேஜ் கொடுத்துட்டு சென்டர் கொடுக்குறேன். சென்டர் ஆஃப் த பேஜ்க்கு வந்து இது அலைன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பேஜுடைய ரைட் எட்ஜுக்கு அலைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த அலைன் கான்செப்டை நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி டிசைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கோட் போஸ்டர் நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டெக்ஸ்ட்டும் தனித்தனி டெக்ஸ்ட் ஃப்ரேமில் நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எனக்கு ஒரு ப்ராப்பராக அலைன் பண்ணணும் அப்படின்னா இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அலைன் டு பேஜ் கொடுத்தேன்னா இங்கே லெஃப்ட் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே இருக்கிற இமேஜ், மெயின் இமேஜ் எனக்கு மறையுது. ஸோ நான் வந்து அன்டூ பண்ணுறேன். எனக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல இந்த டெக்ஸ்ட்டை அழகாக அலைன் பண்ணணும் அப்படின்னா நான் இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷனுக்குள்ளேயே எனக்கு சென்டர் அலைன்மெண்ட் இருந்தால் எனக்கு இந்த டிசைனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணணும், அலைன் டு செலெக்ஷன் கிளிக் பண்ணணும். இப்போ எனக்கு இது சென்டர் அலைன்மெண்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த ஹரிசான்டல் சென்டரை நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே எனக்கு சென்டரில் அலைன் ஆகிடுச்சு. ஒருவேளை நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை லெஃப்ட் எட்ஜ் அலைன் பண்ணணுன்னாலும் நீங்கள் லெஃப்ட் எட்ஜுக்கு இங்கே அலைன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டைலில் டெக்ஸ்ட் எல்லாம் அழகாக லெஃப்ட்டில் அலைன் ஆனதை நம்ம பார்க்கலாம். நம்ம ஹரிசான்டல் பார்த்த மாதிரி அதே கான்செப்ட் தான் இங்கே வெர்டிக்கல் அலைன்மெண்ட்ஸ். அடுத்த 3 ஆப்ஷன்ஸ் நான் வெவ்வேறு சைஸில் டைமண்ட் ஷேப் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி அலைன் டு மார்ஜின்ஸ் கொடுக்குறேன். நான் இப்போது டாப் அலைன்மெண்ட் கொடுத்தேன்னா டாப் எட்ஜில் போய் அலைன் ஆயிருக்கு. சென்டர் கொடுத்தா சென்டருக்கு வரும் அண்ட் பாட்டம் கொடுத்தா பாட்டமுக்கு போகும். ஸோ அலைனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் ஈக்குவலான ஷேப்பில் 3 பாலிகன் வரைஞ்சிருக்கேன். ஸோ 3 பாலிகனும் பார்த்தீங்கன்னா சேம் சைஸில் இருக்குது. ஸோ 3த்தையும் நம்ம இப்போ முதல்ல அலைன் பண்ணிடலாம். 3த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் சென்டர் அலைன்மெண்ட் கொடுக்குறேன். சென்டர் டு பேஜ் ஆகிடுச்சு. பட் இங்கே ஒரு விஷயம் கவனிச்சோன்னா இது 2த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை விட இது 2த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. எனக்கு 3மே ஈவனாக எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இது 3த்தையும் நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் டு மார்ஜின்ஸ் கொடுக்குறேன். அலைன் டு மார்ஜின்ஸ் கொடுத்துட்டு நான் இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஜெக்ட்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் டிஸ்ட்ரிபியூட் டாப் எட்ஜஸை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே மார்ஜினுக்கும் கீழே இருக்கிற மார்ஜினுக்கும் 2ம் அழகாக செட் ஆகிடுச்சு. இன்னொரு முறை அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 2த்தை ஓவர்லேப் பண்ண மாதிரியும் 3ஆவதை நான் கேப் வச்சு வைக்கிறேன். இப்போ அகைன் 3த்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணுறேன். அலைன் டு மார்ஜின் வச்சிருக்கேன். இப்போ டிஸ்ட்ரிபியூட் டாப் எட்ஜஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே இருக்கிற மார்ஜினுக்கு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டும் கீழே இருக்கிற மார்ஜினை ஒட்டி லாஸ்ட் ஆப்ஜெக்ட்டும் அலைன் ஆகிடுச்சு. இது 2த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பும் எக்ஸாக்டாக சேம் சைஸாக இருக்குது. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு ரெக்டாங்கிள் இந்த கேப்பில் நான் வரைகிறேன். ஸோ அதே ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சு பார்த்தோம்னா நமக்கு அதே கேப் இருக்கிறத நம்ம
என்ஷூர் பண்ணிக்கிட்டோம். முதல் ஆப்ஷன் நான் பார்த்தோம். மற்ற ஆப்ஷன்ஸ் எதுக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய எலமெண்ட் ஷேப்ஸ் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு ஷேப்பில் இருக்கலாம். உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு சைஸில் இருக்குது. இப்போ நான் முதல்ல சென்டர் லைன் கொடுத்துட்றேன். சென்டர் லைன் கொடுத்துட்டேன். ஸோ இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் டிஸ்ட்ரிபியூட் டாப் எட்ஜஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஜெக்டோடைய டாப் எட்ஜ் மேலே மார்ஜின்லையும் லாஸ்ட் ஆப்ஜெக்டோடைய பாட்டம் எட்ஜ் கீழே மார்ஜினுக்கும் அலைன் ஆகிடுச்சு. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டாப் எட்ஜ் ஏன்னா ஒன்று வேறு அளவில் இருக்குது. ஆனால் டாப் எட்ஜ்லேருந்து அடுத்த டாப் எட்ஜுக்கு ஒன்று டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட் வெர்டிக்கல் சென்டர்ஸ் கொடுத்தோன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய சென்டரை எடுத்துக்கிட்டு அதை அளவின்படி இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட் பாட்டம் எட்ஜும். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். இது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் டாப் எட்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறோம். டாப் எட்ஜ் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஆப்ஜெக்டோடைய டாப் எட்ஜ்லேருந்து இந்த ஆப்ஜெக்டோடைய டாப் எட்ஜை நம்ம இப்போது மெஷர் பண்ணணும். ஸோ நான் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ முதல் ஷேப்போடைய டாப் எட்ஜ்லேருந்து இந்த டாப் எட்ஜ் வரைக்கும் நான் ரெக்டாங்கிள் வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த செகண்ட் வீக்கோட டாப் எட்ஜுக்கும் தேர்ட் வீக்கோட டாப் எட்ஜுக்கும் எக்ஸாக்டாக அதே கேப் இருக்குது. அதே மாதிரி தேர்ட் வீக்கோடைய டாப் எட்ஜுக்கும் ஃபோர்த் வீக்கோடைய லாஸ்ட் வீக்கோடைய டாப் எட்ஜுக்கும் சேமான அளவு இருக்குது. இப்போ நான் அகைன் இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ரெண்டாவது ஆப்ஷன் டிஸ்ட்ரிபியூட் வெர்டிக்கல் சென்டர். ஸோ டிஸ்ட்ரிபியூட் வெர்டிக்கல் சென்டர்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஜெக்டோடைய சென்டர் நான் ரூலர் மேலேருந்து ட்ராக் பண்ணி இந்த சென்டருக்கு வைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டோடைய சென்டர், அடுத்து இந்த ஆப்ஜெக்டோடைய சென்டர், அடுத்து இந்த ஆப்ஜெக்டோடைய சென்டர், எல்லாத்தோடைய சென்டரையும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் சென்டருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை பார்ப்போம். ஸோ இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் அளவு இடைவேளை வந்திருக்கு. இதையே நான் இங்கே மூவ் பண்ணி பார்க்குறேன். ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்குமான இடைவெளியும் அதே சேமாக இருக்குது. அதே மாதிரி மூணாவதுக்கும் நாலாவதுக்குமான இடைவெளியும் அதே மாதிரி சேமாக இருக்குது. ஸோ இதே கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா பாட்டம் எட்ஜ், அதாவது இந்த எட்ஜையும் இந்த மூணாவது ஆப்ஷனில் இன்டிசைன் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரும். அலைனில் நம்ம எப்படி 2 ஓரியன்டேஷன்லையும் பார்த்தோமோ அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்லேயும் அடுத்த ஓரியன்டேஷன்ஸ் இருக்குது. 3 சர்க்கிள் இருக்குது. நான் டிஸ்ட்ரிபியூட் லெஃப்ட் எட்ஜ் கொடுத்தேன்னா 3 ஈவனாக நமக்கு பிளேஸ் ஆகிடும். நம்ம ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் பார்த்த மாதிரி நம்ம இப்போது லெஃப்ட் டு ரைட் எட்ஜ் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வெவ்வேறு அளவுகளில் இருக்கக்கூடிய 3 ஷேப் இருக்குது. அகைன் அலைன் டு மார்ஜின் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட் லெஃப்ட் எட்ஜ் எடுத்திருக்கோம். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் மெஷர் பண்ண மாதிரி கான்செப்ட்டில் இந்த லெஃப்ட் எட்ஜை இதை அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியே ஸ்பேஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது டிஸ்ட்ரிபியூட் ஹரிசான்டல் சென்டர்ஸ் ஒரு மிட் பாயிண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹரிசான்டல் ரைட் எட்ஜையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் எட்ஜுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதோடைய ரைட் எட்ஜுக்கும் இந்த ரைட் எட்ஜுக்கும் பாருங்கள், இப்போது இந்த அளவு இந்த ரைட் எட்ஜுக்கும் இந்த ரைட் எட்ஜுக்கும் சேமாக எக்ஸாக்டாக இருக்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அலைன் டிஸ்ட்ரிபியூட் பார்த்தோம். அது கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்பேசிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தேவைப்படுற ஸ்பேசிங்கை நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் 3 ஷேப் வச்சுருக்கேன். ஒரு லெஃப்ட் எட்ஜில் அடையாளத்துக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஷேப் பார்த்தீங்கன்னா இங்கே 100 பிக்சல்ஸ்னு இருக்குது. செகண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா 200 பிக்சல்ஸ், தேர்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா 300 பிக்சல்ஸ். நான் 3த்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது யூஸ் ஸ்பேசிங்கை நான் டிக் பண்ணுறேன். யூஸ் ஸ்பேசிங்கை நான் டிக் பண்ணிவிட்டு இங்கே 100 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு நான் டிஸ்ட்ரிபியூட் லெஃப்ட் எட்ஜை நான் கிளிக் பண்ணேன்னா ஒரு லெஃப்ட் எட்ஜுக்கும் இடையில் 100 பிக்சல்ஸ் இருக்கிற மாதிரி இப்போ இன்டிசைன் என்ஷூர் பண்ணியிருக்கு. அதாவது ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் முன்ன பின்ன வெவ்வேறு அளவுகள் இருந்தாலும் ஒரு லெஃப்ட் எட்ஜுக்கும் 100 பிக்சல்ஸ் இருக்கிற மாதிரி இன்டிசைன் மேக் ஷூர் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம அதை செக் பண்ணிடலாம். ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு நான் அதை 100 பிக்சல்ஸ் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லெஃப்ட்லேருந்து இந்த லெஃப்ட்டுக்கு 100 பிக்சல்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த லெஃப்ட் எட்ஜ்லேருந்து இந்த லெஃப்ட் எட்ஜுக்கும் 100 பிக்சல்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம தேவைப்படுற அளவில் இடைவெளி வேணும்னா இதை கொடுத்துட்டு நம்ம இந்த ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஸ்பேசிங்னு இருக்கும். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் இந்த ரெண்டுத்தையும் நான் சேர்த்து செலக்ட் பண்ணுறேன். இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில் எனக்கு குறிப்பிட்ட ஸ்பேசிங் வேணும் அப்படின்னா நான் யூஸ் ஸ்பேசிங் கொடுக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 0 பிக்சல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டில் இது மேலே கீழே இருக்கிறதுனால வெர்டிக்கல் ஸ்பேஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஏற்கனவே அலைன் டு மார்ஜின் கொடுத்தனால 2 மார்ஜினுக்கு ஒட்டி போயிட்டு 2த்துக்கு இடையில் 0 பிக்சலில் அலைன் ஆயிருக்கு. இப்போ அகைன் நான் இதை செலக்ட் பண்ணுறேன். பிக்சல் நான் ஒரு 50 கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட் வெர்டிக்கல் ஸ்பேஸ் நான் கிளிக் பண்ணுறேன். 2த்துக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா 100 பிக்சல்ஸ் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த 2 ஆப்ஜெக்டையும் நான் செலக்ட் பண்ணுறேன். அலைன் டு சென்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்கு 2த்துக்கும் நடுவில் எனக்கு -10 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட் வெர்டிக்கல் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 10 பிக்சல் தூரம் இந்த ஃப்ளவர் டெக்ஸ்ட் ஃப்ரேம் அந்த ஃப்ளவர் இமேஜ்குள்ளே போய் ஓவர்லேப் ஆகியிருக்கு. இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிளில் கிரேடியன்ட் ஃபில் போட்டு வச்சுருக்கேன். இதை நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். இது 2த்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு டாப் எட்ஜ் அலைன் பண்ணுறேன். இது 2த்துக்கும் நடுவில் எனக்கு எந்த ஸ்பேஸும் வேண்டாம் அப்படின்னா நான் 0 கொடுத்துட்டு
இப்போ இந்த முறை டிஸ்ட்ரிபியூட் ஹரிசான்டல் ஸ்பேஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கேப்பும் இல்லாமல் ஓவர்லேப்பும் ஆகாமல் கரெக்டாக அரேஞ்ச் ஆகியிருக்கு. ஒருவேளை நம்ம நிறைய ஆப்ஸ் வச்சு நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது விசிட்டிங் கார்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் இந்த டெக்னிக் வேணால் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்டிசைனில் இருக்கக்கூடிய இந்த பியூட்டிஃபுல்லான அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஷன்ஸ் நமக்கு அழகான டிசைன்ஸ் கம்போஸ்டாக பேலன்ஸ்டாக தரது மட்டும் இல்லாமல் பல சமயங்களில் நம்மளுடைய வேலையை நம்மளுடைய ஒர்க் ஹவர்ஸை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ இனிஷியலாக இது டஃப்பாக இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக வந்துடும். பல்வேறு வகையான டெக்ஸ்ட் ஃப்ரேம்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு வேறு ஆப்ஷன்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் ஃபோட்டோஷாப், இன்டிசைன், இல்லுஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோவில் நான் 1-to-1 ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இது போன்ற பல வீடியோக்களுக்கு வரைகலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.